கூட்டணி கட்சி தலைவர் பாட்டாளி கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் என்னை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களால் காக்கப்பட்டு 54 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றியது. 31 ஆண்டுகள் ஆட்சியில் அதிகாரத்தில் மக்களுக்கு பணியாற்றியது எங்கள் அம்மாவின் அரசு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கிருஷ்ணா நதி நீர் திட்டம், அம்மா அவர்களால் வீராணம் திட்டம், அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இது போன்ற மக்கள் பேசும் மாபெரும் திட்டங்களை வழங்கியது எங்கள் அம்மாவின் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு குடிசைக்கு ஒரு மின்விளக்கு திட்டம், ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம், சிறு குறு விவசாயிகளுக்கு பம்ப் செட் இலவச மின்சார திட்டம் மற்றும் அம்மாவின் அரசு தாலிக்கு தங்கம் திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த காலகட்டத்திற்கு எதிர்நோக்கும் காலத்தை எண்ணி மாண்புமிகு அம்மா அவர்கள் 56 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி திட்டமாக வழங்கப்பட்டது. கறவை மாடுகள் வழங்கப்பட்டது, ஆடுகள் வழங்கப்பட்டது. இந்த திட்டமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மா உணவகம் அளிக்கப்பட்டது. மகளிர் காவல் நிலையம் வழங்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம், இல்லத்த அரசுகளுக்கு மிக்சி கிரைண்டர் மின் விசிறி வழங்கும் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டம், விலையில்லா 20 கிலோ அரிசி மற்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பிரைஸாக 2500 ரூபாய் வழங்கியது எடப்பாடியார் அவர்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விவசாய கூட்டுறவு சங்கம் கடன்களை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரே கையெழுத்தில் 12,550 கோடி ரூபாயை முழுமையாக தள்ளுபடி செய்தார் என்பதை இங்கே பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டங்கள் வழங்கியது அம்மாவின் அரசு. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 4000 ரூபாய் வழங்கி கொரோனா காலத்தில் இந்தியாவிலேயே முதலாக 2 தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கி அரசு ஊழியர்களுக்கு பிடித்தம் இல்லாமல் முழு ஊதியத்தை வழங்கியும் பள்ளி குழந்தைகளுக்கு மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற ஆல் பாஸ் வழங்கிய உத்தரவுதான் இங்கே எடப்பாடியார் அவர்கள் என்பதை இதை பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி 7.5% இங்கே இடஒதுக்கீட்டின் மூலமாக 4500 மாணவன் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது இங்கே எடப்பாடியார் அவர்கள் சாதனை நிகழ்த்திய நல்லாசி நாயகன் மக்கள் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இங்கே பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சட்டமன்ற தொகுதிக்கு உள்பட்ட மேல்மா சிப்காடு விரிவாக்கம் விவசாய நிலங்களை ரத்து செய்ய வேண்டி கிராமங்களான தேத்துறை, நெடுங்கல், வடலப்பிறந்தான், இளநீர் குன்றம், அத்தி, குறும்பூர், காட்டுகுடிசை, நர்மாபள்ளம், மேல்மா, மணிபுரம் மற்றும் ஐயவாடி ஆகிய 11 கிராமங்களில் 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள், 3174 ஏக்கர் விளை நிலங்கள், 1500 மின் இணைப்புகள் உள்ள கிணறுகள், 10 ஏரிகள், 25 குளங்கள், 10 சிறு ஓடைகள், ஒரு ஆற்று கால்வாய், 7000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக காட்டுகுடிசை கிராமம் முழுவதுமாக 90 வீடுகள் பாதிக்கப்படுகிறது. மேற்படி மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிட கோரி 976 நாட்கள் 11 கிராம மக்கள் போராடி வருகின்றார்கள். போராடிய ஆண் பெண் உள்பட கடந்த ஆட்சியாளரை 300 நபர்கள் மீது 11 வழக்குகளும் 7 நபர்கள் மீது குண்டாஸ் வழக்குகளும் போடப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டார். இதை கண்டித்து தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் விவசாயிகளின் விடிவெள்ளி குடிமராமத்து நாயகன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்
எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே மேல்மா விவசாயிகளுக்கு மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்குகளை ரத்து செய்ய கோரி கண்டன குரலை எழுப்பியும் கழகத்தின் சார்பில் மக்கள் மன்றத்தில் மேல்மா பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் பெருமுயற்சியால் குண்டாஸ் வழக்கு ரத்து செய்யப்பட்டது. விவசாய விடுவிக்கப்பட்டனர். மேற்படி விவசாயிகளின் நலன் கருதி மேல்மா சிப்காட் விரிவாக்கத்தை இந்த அரசு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியது. அதில் 4 சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து செய்யார் தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டமாக தூக்க வேண்டியது. அதில் செய்யார் 4 சட்டமன்ற தொகுதிகள் செய்யாறு, வந்தவாசி, போடூர், ஆரணி. இதில் 2 வருவாய் கோட்ட அலுவலகங்கள், 7 வட்டாட்சி அலுவலகங்கள், 11 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், 4 நகராட்சி அலுவலகங்கள், 5 பேரூராட்சி அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து செய்யார் தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே செய்யாறிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் என்றால் 130 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. அதை நிர்வாகத்தின் வசதிக்காக இங்கே செய்யார் தலைமையிடமாக கொண்டு வந்து மாவட்ட வருவாய் அலுவலமாக திறக்க வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செய்யாறில் 1967ஆம் ஆண்டு கிராமப்புற மாணவர்கள் படிப்பதற்காகவே அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி தமிழகத்திலே முதலாக கல்லூரி ஆகும். கிராமப்புற மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட கல்லூரி ஆகும். இந்த கல்லூரியில் 2800 ஆண்களும் 4800 பெண்களும் என மொத்தம் 7600 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். மேற்படி கல்லூரியில் 41 பாடப்பிரிவுகள் உள்ளது. இந்த கல்லூரிக்கு 67 ஏக்கர் நிலம் உள்ளது.